ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு ஒரு பயங்கரமான சம்பவங்கள் போயிட்டு இருக்கு. அதாவது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா காலையில் வந்து மீட்டிங் போட்டு தீபக், பிரியங்கா, மஞ்சரி எல்லாரும் சொல்லிட்டாங்க. எல்லாருமே வேலை செய்கிறீங்க. ஆனால் யார் யார் என்னென்ன வேலை செய்கிறீங்கன்னு தெரிய மாட்டுது. ஒருத்தர் வந்துட்டு புரிஞ்சிக்க மாட்டேங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. சுத்தமாக வந்துட்டு பெருசாகவே இல்லை. பிக் பாஸ் ஆஹா ஓஹோ ஹோட்டலை வந்துட்டு தூக்கி நிறுத்தி பார்த்தீங்கன்னா திரும்பவும் தள்ளுறீங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் திவ்யா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அரகண்டாக வந்துட்டு பிஹேவ் பண்ணுறாங்க. அப்புறமா இங்கே வந்து ஒரு மீட்டிங் போடலாம் அப்படின்ட்டு அந்த மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களோட கன்சர்ன் சொல்லுங்கன்னு சொல்லும்போது திவாகர் வந்துட்டு அழகாக எடுத்து வைக்கிறார். சூப்பராக எடுத்து வச்சாரு. வளவள குழகுழன்னு பேசலை. என்னென்னா இப்போ கிச்சன் டீமில் தான் திவாகர் இருக்காங்க. அங்கே போய் சர்வ் பண்ண வேண்டியது அழகாக ரூல்ஸ்லேயே சொல்லிட்டாங்க. அவங்க தான் போய் சர்வ் பண்ணணும். அதாவது கிச்சனில் மெயின் செஃப் வந்து சமைப்பாங்க, மீதி இருக்கிறவங்க போய் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, ரூம் சர்வெண்ட்டாக இருக்கிற பிரவீன் இருந்தாலும் சரி, இந்த எஃப்ஜே இவங்களாம் போயிட்டு அதை போய் வாங்கி கொடுத்து ஸ்கோர் பண்ணுறாங்க. இன்னும் இது ஒரு கேவலமான ஒரு வேலை இல்லையா? அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அந்த வேலையை செய்யணும். அதை விட்டுட்டு நடுவில் வந்துட்டு எஃப்ஜே வந்து பிடிங்கிட்டு போய் வைக்கிறது, ஸ்பூனில் எடுத்து ஊட்டி விடுறது, அவங்க செய்கிறதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே ஸ்கோர் பண்ணுறாங்களாம்மா. அதை வந்து அவங்க சொன்னாங்கன்னா இவர் உடனே என்ன பண்ணுறாரு, டப்புன்னு அப்படியே கேட்டுட்டு தான் இருந்தார். இது வந்துட்டு நல்லா இருக்கா மேடம், அதே மாதிரி வடையை வந்து பிச்சு வாயில் ஊட்டி விட்றாரு. நாங்கள் அங்கே தான் இருக்கோம், இதெல்லாம் வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டை கொஞ்சம் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு அழகாக எடுத்து வைக்கிறாரு. உடனே இவருக்கு வந்துட்டு அப்படியே கோவம் வந்த மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணாமல் டக்குன்னு பேசிட்டு இருக்குமோ அந்த இடத்த விட்டு போகிறார். உடனே என்ன மேடம் நான் பேசிகிட்டே இருக்கேன், அவர் எழுந்திரிச்சு போகிறாரு அப்படின்னா, இல்லை அவன் சும்மா சீன் போடுறானாம். சும்மா சீன் போட்டோம் சரி, தெரியுதுல்ல. அப்போ மேனஸ் சொல்லித்தர நீங்கள் தானே கூப்பிட்டு உட்கார வைக்கணும். உங்கள் மேனஸ் இப்போ எங்கே போச்சு? உங்களுக்கு பிடிச்சவங்க பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் மேனஸ் கிடையாது, ஜாலியாக பண்ணுறது. உங்களுக்கு பிடிக்காதவங்க எது பண்ணாலும் வந்துட்டு உங்களுக்கு மேனஸ் தான். அவர் அங்கே போய் உட்காந்து அப்படி அலற மாதிரி சீனை போடுறாரு. இன்னும் நடக்குது. இன்னமோ இவங்க வரும்போது பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க, அங்கே இருக்கிற ஆட்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க, அப்படிலாம் பேசிட்டு கடைசியில் இந்த மாதிரி வந்து கேவலமாக பண்ணிட்டு இருக்காரு. திரும்ப வந்து எஃப்ஜே வந்துட்டு இல்லை நான் ரொம்ப வருத்தப்பட்டு போனேன் அப்படின்றாரு. ரொம்ப ஒஸ்ட்டு. ஆனால் திவாகர் அழகாக வந்து ஆன் பாயிண்ட் எடுத்து வச்சாப்புல. அதுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற கமருதீனும் நம்ம வினோத்துமே சொன்னாங்க, அதுதான் கரெக்டாக, அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு. பதில் என்கிட்ட இல்லை அப்படின்றாரு. அதையும் அங்கே வந்துட்டு நம்ம திவ்யா வந்து மண்டை ஆட்டிகிட்டு இருக்காங்க. சூப்பர் அப்படின்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த பொழப்பை பற்றி இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.